எங்கட கல்யாண வீட்டுல எல்லாரும் வருவாங்க. இந்தியாவில் ஒரு கல்யாணம் நடக்குதாம், முழு ஊரையும் சேர்த்து, முழு 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 ஏரியாவையும் சேர்த்து, முழு அந்நியர்களையும் சேர்த்து எல்லாரும் வந்துகிறான். வந்து கேட்டாராம் ஒரு ஆலிம், உங்களோட கல்யாணத்துல எல்லாருமே வந்துட்டாங்களா? ஓ, எல்லாருமே வந்துகிறாங்க, ஒருத்தர் கூட விடுபட்டு இல்லை. சொன்னாராம், 2 பேரை காணல உங்களோட கல்யாண வீட்டுல. இல்ல, நாங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறோம். கிறிஸ்தவர்கள் வந்துக்கிறாங்க, சீக்கியர்கள் இருக்கிறாங்க, இந்துக்கள் எல்லாருமே வந்துக்கிறாங்க, ஒரு பிரச்சனையுமே இல்லை. நாங்க எல்லாரும் இல்ல, நல்லா பாருங்க, பார்த்தா 2 பேர் விடுபடவே இல்லை. அவர் சொல்றாரு, இல்ல உங்களோட கல்யாண வீட்டுல 2 பேர் இல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இல்ல, மத்த யஹூதியத் எல்லாமே இன்னைக்கு இதுதான் நடக்குது. மையத்து வந்தா இஸ்லாம், கல்யாண வீட்டுல இடமே இல்லை அல்லாஹ் ரசூலுக்கு. ஏன் சகோதரர்கள் இதை நாங்க செய்யணும்? நான் ஒரு வகையில சொன்னா, மையத்தை எப்படி மடக்கி விடலாம் அப்படி அடக்கிற அர்த்தம் அல்ல. திருமண வீடுகள் முறையாக ஷரியத்துக்குள்ளே அமைய வேண்டும், அல்லாஹ்வை பயந்து நடக்க வேண்டும், தலைவலி இல்லாம முடிஞ்சு. இன்னைக்கு கல்யாணம் எடுத்து சில மாமாமாருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து, ஒரு மகளை திருமணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு மாமா 20 வருஷம் வெளிநாட்டில் இருக்கிறார். 20 வருஷம் அவரோட வாழ்க்கை முழுக்க பால். ஒரு மகளுக்காக 15 லட்சத்தோட மாமா மையத்தாகிறார். ஹோட்டலுக்கு கட்ட வேண்டிய சல்லி, ஹோட்டலுக்கு என்ன, ஒரு பிளேட்டுக்கு 8000 ரூபாய், ஒரு பிளேட்டுக்கு 6000 ரூபாய். என்ன தங்கம் அரிசி? இது திமிருக்கு விலை, இது பெருமைக்கு விலை, இது அகங்காரத்துக்கு விலை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜனாசா தொழுது மருமகன் வந்தாரு, 15 லட்சம் கடன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கடனாளியா மட்டும் கபருக்கு போக கூடாது. கல்யாணம் எடுத்தாலும் சரி, இல்லாட்டி சரி, நஃப்சு மதீன், அதாவது கடனாளிட ரூஹிக்கு தானே முஅல்லகத்துன் பிதைனிஹா, அந்த ரூஹுடைய கடனோட தொங்க வச்சிடுவான் அல்லாஹ் தஆலா, கட்டி விட்டுவான். மௌத்தும் மௌத்தாகாத வேதனை கிடைக்கும். ஏன் சகோதரர்கள் இந்த பாரத்தை சுமக்கணும்? கடன் பட்டு பொண்ணூட்டு சாப்பாடு கொடுக்கணுமா? நான் வளமையா சொல்றேன், பொண்ணூட்டு சாப்பாடே இல்ல, ஆகப்பெரிய பிதாத். மையத் அத மௌத்தா பின்னத்து பின்னால கொடுக்கிற சாப்பாடுகிறே. கணவன் நினைவு வந்தா, மனைவிய நினைவு வந்தா, புகாரில ஹதீஸ் வருகிறது, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத்துக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவு வந்தா சாப்பாடு கொடுப்பாங்க. அதாவது ஆட்டறுத்து தங்க நண்பிகளோட வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. ஆனா அதே மகள், அதே ஹதீஜாவுடைய அன்பு மகள் ஃபாத்திமா, ஹிய பிதாத்து கபிதி, என்னுடைய ஈரக் கொழுந்து என்று வளர்த்த ஃபாத்திமாவுக்கு ஒரு சகன் சாப்பாடு வச்சதுக்கு ஆதாரம் காட்டுங்க பாப்போம். ஒரு சகன் சாப்பாட்டுக்கு எங்களுக்கு பொண்ணூட்டு சாப்பாடு உடையலுமா? ஏலாம் பழகி உடத்தளவின் வளமை, ஜெஹியங்க வளமை, அக்குர்ன வளமை சொல்லிக் கொண்டு போறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணிமிக்க பாரம் இல்லாம செஞ்ச திருமணம், பொண்ணுடுப்பாற்றோம். யாரு வார? காபிரான லேடி. கூடுமை ஷரியத்துல பேங்காக்ல இருந்து ஆள் வந்து கல்யாணத்துக்கு பொண்ணுடுப்பாட்ட. சகோதரர்களே, இந்த சமூகம் ஒரு பக்கத்துல பஞ்சத்துல பசியில சில பெண்கள் பித்னாவுக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. 40 வயதாகி மனநோயாளி ஆயிக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல பொண்ணை உடுப்பாற்றத்துக்கு லட்சக்கணக்கு செலவழிக்கிறாங்க. பொண்ணு உடுப்பாற்றத்துக்கு மட்டும். ஷரியத்துடைய சட்டப்படி பார்க்கும்போது அருமையானவர்களே, ஒரு காபிரான பெண்ணை கொண்டு வந்து ஒரு முஸ்லிமான பெண் உடுப்பாற்றதே ஷரியத்துக்கு முரண். நல்லா விளங்கிக்கோங்க. ஒரு பொம்புளைக்கு, ஒரு மனைவிக்கு நோய் வந்தா முதலாவது முஸ்லிம் லேடி டாக்டரை பார்க்கணும். ஷரியத்துடைய சட்டப்படி முஸ்லிம் லேடி டாக்டர். அதுக்கு பின்னால 2வது எங்கட புத்தி சொல்லும், அடுத்தது காபிரான லேடி டாக்டர் இருந்தா நல்லது. ஆனா ஷரியத் அப்படி சொல்லல. ஷரியத் இடம் தருகிறது முஸ்லிமான ஒரு ஆண் வைத்தியர் தான் 2வது இடத்துல. அவர் இல்லாட்டித்தான் 3வது ஒரு காபிரான லேடி டாக்டர். அது அவரும் இல்லாட்டித்தான் 4வது தான் ஒரு காபிரான ஆம்பளை டாக்டர். ஒரு காபிரான முஸ்லிம் பெண்மணி, ஒரு முஸ்லிம் பெண்மணிக்கு ஒரு காபிரான பெண்மணி அவ்வளவு மஹரத்துல தூரம். சூரத்து நூர் சொல்லுது. பொண்ணுடுப்பாட்டு, மையத்துடுப்பாட்டுவோமா, கஃன் செய்வோமா? காபிரான பொம்பளை கொண்டு அது ஏல பாவமே. சரி, அதே பொண்ணு 10 வருஷத்துக்கு முன்னால இஸ்தாத் இருந்தா இந்த ஏரியால நல்லா பொண்ணுடுப்பாட்டுறது காபிரான பொம்பளை கொண்டு உடுப்பாட்டினோமே, அவருக்கு 25,000 ரூபாய் கொடுத்தோமே. சகோதரர்களே, இஸ்தாதில் இருந்தா அவசரம் இல்ல, சந்தூக்குக்கு போனா அவசரம் இல்ல. எங்கட நியாயமான நிலைப்பாடுகளை பாருங்க, எங்கட சிந்தனை எந்த பக்கம் போகுது. அதனால சகோதரர்களே, உண்மையிலே இவருக்கு பொறுப்பு கொடுக்கப்படுறது இந்த சாப்பாட்டுக்கல்ல, இந்த ரூம் செட்டுக்கல்ல, இந்த இஸ்தாதுக்கல்ல. இவருடைய பொறுப்பு குடும்பம் நடத்துறதுக்கு தெளிவான நிலையோடு இவர் பொறுப்பெடுக்க வேண்டும். ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பை இவர் கொடுக்கணும், பெண்ணுக்குரிய பாதுகாப்பு. அதுலதான் வீடு கொடுக்கிற பொறுப்பு.
மாப்பிள்ளையோட பொறுப்புல வருகிறது. உண்மையிலே மாமாவால் ஒரு பிரச்சனை வந்தா கூட மாப்பிள்ளை தான் பார்க்கணும். அதான் ஷரியத். மாமாவால ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கிறதுக்கு வராங்க, வேகமா வராங்க. வந்த நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா யார் வராங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க, வாப்பா வராங்க. சத்தம் போட்டு பேசுறான், நபிக்கு சத்தத்துக்கு உயர்த்தி பேசுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால ஓடி வந்தாங்க அபூபக்கர். ஆயிஷா நீ வாயை பொத்து. எங்கட மாப்பிள்ள மாறன சொல்லுவாங்க, மாஷா அல்லாஹ் இண்டைத்தான் மாமாக்கு விளங்கிது, நல்ல ஒரு தர்பியத் கொடுக்கட்டும் அப்படின்னு. ஆனா அந்த மாமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால வரும் பொழுது ஆயிஷாவுக்கு முன்னால போய் நின்றாங்க. போய் நின்று சொன்னாங்க, யார வாப்பா, அதாவது அபூபக்கரே நீங்க விட்டுடும்போ, நான் பார்த்துக் கொள்றேன், என்னுடைய மனைவி. இந்த கருத்துல மகள்கிட்ட வாப்பட்டிருந்து மகளை பாதுகாத்து கொடுத்தாங்க. உண்மையில அப்படி ஒரு முழு பொறுப்பையும் எடுக்கிறது தான் கல்யாணம் என்று சொல்றது. சுப்ஹானல்லாஹ். இவர் விளங்கணும் ஏண்ட மனைவியுடைய ஹிஜாப் எப்படி இருக்கணும். இன்றைக்கு எல்லாருமே சார் ஹிஜாப பாரு, பட்டர்ஃபிளை அபாயா, ஸ்லிம் அபாயா யார் வாங்கி கொடுத்த? இந்த ரோட்ல நடமாடுற பெண்கள் வெளிநாட்டிலிருந்து வந்த பெண்களா? போலித்தனமான பேச்சு சகோதரர்கள். எங்களுடைய அலங்கோலமாக ஆடை அணிந்து, நெருக்கமாக ஆடை அணிந்து ஒரு மனைவி வெளிப்பட்டு செல்வதை ஒரு கணவன் ஏற்றுக்கொண்டால் அந்த கணவனுக்கு அரபியில தையூஸ் என்று, நான் தமிழ் அர்த்தத்தை சொல்லல, தையூஸ். அவருடைய முகத்தை கூட அல்லாஹ் கியாமத்தில் பார்க்க மாட்டான், கியாமத்தில் பார்க்க மாட்டான். அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகையிட சட்டத்தை விட மிக தெளிவாக பேசப்பட்ட சட்டம் தான் மஹரமுடைய சட்டம். மஹரமுடைய சட்டம். அருமையானவர்களே, ஒரு பொன் இஸ்தாதுக்கு போகும் பொழுது ஐப்ரோ வலிக்கப்படுகிறதா? ரசூலுல்லாஹுடைய லானத் அந்த பெண்ணுக்கு இது. முடியோட முடி தேய்க்கப்படுகிறதா? இவர் விளங்கணும். இவர மனைவியை இஸ்தாதுல வைக்கும் பொழுது இவர் விளங்கணும், ஏந்த மனைவியிட முடியோட கொண்டையோட அந்த இஸ்தாதுக்காக வேண்டி கொண்ட சேர்க்கப்படுகிறதா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சேர்த்து கொண்டவள் மட்டுமல்ல, முடிய தூக்கி ஹயருக்கு கொண்டு வராரே இவளும் நாசமாகட்டும் சொன்னாங்க, நரகம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அருமையானவர்களே, பெண்ணுக்கு மனம் பூசுறதா? விளங்கணும் சகோதரர்களே, பெண்ணுக்கு மனம் பூசலாம். யாருக்காக? ரோட்ல போறவனுக்காக வேண்டிய அல்ல, இவருடைய திருப்திக்காக இவருடைய மனைவிக்கு மனம் பூசலாம். அறைக்குள்ளே மனம் வீசட்டும், பாதையில் அந்த மனம் வெளியானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை இருக்கிறது, கடினமான பிடி இருக்கிறது. ஒரு கணவன் மனைவி எவ்வளவு காலம் பிரிஞ்சிக்கலாம்? ஷரியத் எவ்வளவு அனுமதி தந்துகிறது? சகோதரர்களே, யுத்தத்துக்கு போனாலும், இஸ்லாத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய உயிர் கொடுக்கும் யுத்தத்துக்கு சென்றாலும் 4 மாதம் தான் அனுமதி, பின்னால திரும்பி வரும். உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த சட்டத்தை பலமாக அமல் செஞ்சாங்க. தன்னுடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, அவட்ட கேட்டுதான் அந்த சட்டத்தை போட்டாங்க. 4 மாதங்கள். இன்றைக்கு கல்யாணம் முடிச்சு முதலாவது கிழமை மாப்பிள்ள பறக்கிறார். 4 வருஷம் அங்க வரை. இது திருமண உறவில் இஸ்லாம் அனுமதிக்கப்பட்ட முறை அல்ல. கஞ்சையும் சோத்தையும், கஞ்சையும் உப்பையும் சோத்தையும் சம்பளையும் சாப்பிடலாம். சுப்ஹானல்லாஹ். ஒரு மரத்தடியிலே வாழலாம். குடும்ப வாழ்க்கை என்று சொல்வது அவர் வெளிநாட்டிலிருந்து மனைவி இங்க பெலஸ் கட்டுறதல்ல. குடும்ப வாழ்க்கை என்றா 2 பேரும் விசா எடுத்து வெளிநாட்டுக்கு போங்கோ அல்லது வந்து இறங்குங்கோ. குடும்ப வாழ்க்கை என்று சொல்றதுல பிரிஞ்சிருக்கிறதுக்கு அனுமதி ஷரியத் தரவே இல்லை சகோதரர்கள், தரவே இல்லை, தரவே இல்லை. அப்ப பாருங்க எவ்வளவு தவறுகள் நடந்து கொண்டு போகுது குடும்ப வாழ்க்கையில். லேசான ஒரு விடயம் அல்ல. அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிக பொருத்தமாக, மிக கவனமாக, உண்மையிலே சொல்ல போனா அனுபவசாலிகள் மூத்தவங்க வழிகாட்டணும். இன்னைக்கு அது கூட தவறி போகுது, அது கூட தவறி போகுது. மாமிமார்கள் அதை பார்த்தா அது ஒரு பெரிய பிரச்சனை பகுதியா போகுது. இன்னைக்கு அதிகமான திருமண வீடுகள்ல குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வரத்துக்கு மாப்பிள்ளை பொம்பளை இல்ல காரணம் மாமி. மாமியுடைய ஸ்டைல் அவ குடும்பம் நடத்த பாப்பா. சகோதரர்களே, இது தவறு, இது முறையல்ல. மாமிக்கு அங்கே அமீராவாக இயலாது, தலைவியாக இயலாது. அவ உம்மக்கு, அதாவது மகனுக்கு தாயாக இருக்கலாம். மாமி சொல்றாவாம், நீங்க இத்தனை மணிக்கு சமையல் அறைக்கு வந்துடும். மாமி மருமகள் சொல்றாவாம், இல்ல மாமி, அது உங்களோட காலத்துல, அது அரிச குத்தணும், விறவடுப்புல சமைக்கணும், அரிச புடைக்கணும், அது உங்களோட காலத்துக்கு சரி. அவ சொல்றா இது பிரச்சனை. உளவியல் சைக்காலஜில சொல்றாங்க இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையில நடைமுறையில் உள்ள சிக்கல்கள். மருமகள் சொல்றா, நான் 1 மணிக்கு கிச்சனுக்கு வந்தா போதும், மாமி 10 மணிக்கு கூப்பிடுறா. கச்சாலா இல்லையா? பிரச்சனையா இல்லையா?
இத வழிபடலண்டு இவ சரியா அதை எடுத்து வச்சுக்கொள்வா. வச்சுக்கொண்டு அந்த விஷத்தை எப்ப தெரியுமா கக்குவா? மருமகனோட மாப்பிள்ளையோட கொஞ்சம் என்னமான சிக்கலாக்கள். இவள் இப்படித்தான், நான் சொன்னா கேட்கறது இல்ல, நீ பார்த்து செஞ்சுக்கோ, ஏற்றி விடுவா. சகோதரர்களே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு முட்டுக்கட்டையாக இருந்து ஒரு குடும்ப வாழ்க்கையை யார் பிரிக்கின்றார்களோ அவர்களுக்கு லைலத்துல் கத்ருடைய இரவிலும் தௌபா இல்லை, பாவ மன்னிப்பு இல்லை. அந்த அநியாயத்தை வேணா முறையில அநியாயமாக செய்திருந்தால், ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையிலே கை வைத்திருந்தால் சத்தியமாக அதை அனுபவிக்காமல் இவர் கபருக்கு செல்ல மாட்டார், கபருக்கு செல்ல மாட்டார். மருமகள் சமைக்கணும் விரவடுப்புல, வீட்டு மகள் சமைக்கணும் எதுல? இந்த ரைஸ் குக்கர்ல. வந்த மகளுக்கு விரவடுப்பு, சொந்த மகளுக்கு ரைஸ் குக்கர். சமூகத்தில் நடக்குது. மாப்பிள்ள வெளிநாட்டுல மனைவி டைல்ஸ் துடைக்கணும் மாமி விட்டு. சகோதரர்களே உண்மையிலே சொல்ல போனா மகள் மாறும் மகன் மாறும் ஊரு சுத்த, மருமகள் மாமி பார்க்கணும். இதா ஷரியத்? மௌத்தா போன மாமி, மௌத்தா போன மாப்பிள்ளையோட மனைவி, அவ கேட்கிறான் 5 மருமகன்மார் 5 மச்சன்மாரும் சேர்ந்து 5 சகோதரிமாரும் சேர்ந்து சொல்றாங்க, நீங்க தான் மாமியை பார்க்கணும், உம்மா பார்க்கணும். அவங்க 10 பேரும் வெளியே கேட்கிறா, ஷரியத்துடைய சட்டப்படி எனக்கு மாமியை பார்க்கறது கடமையா? மாப்பிள்ளை இருக்கக்கோலே மருமகளுக்கு கடமை இல்லை மாமியை பார்க்கறதுக்கு. மாமி பார்க்கறது மகளை வச்சுக்கோங்க, தாத்த தங்கச்சி மாற வச்சுக்கோங்க. எப்படி மாறிக்குது சகோதரர்களே? அப்ப இதுக்கு தான் இஸ்லாம் சொல்லுது, ஒரு தனி குடும்ப வாழ்க்கையை செய்வோம். ஆக மேன்மையானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, மிக பொறுப்பான ஒரு விடயத்தை இவர் எடுக்கிறார், ஈஜாப் கபூலோடு. ஈஜாப் கபூலோடு அதான் நான் சொன்னேன், அதுல மஹரத்தின் தெளிவு இவருக்கு கட்டாயம். எந்த த்ரீவு இல்ல, மஹரம் இல்லாம எப்படி பிரயாணம் அனுப்பலாம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களே, எதிரிகள் வந்தாங்க முன்னால, இன்றைக்கு எங்கட பெண்கள் இந்த தலையை மூட வைக்கிறது கஷ்டம், மையத்தில முடிய மட்டும்தான் முறைக்கிறாங்க. சகோதரர்களே பெண்கள் நடமாடுகின்றார்கள், அவங்களோட முடிய காட்டுறது அவங்களுக்கு ஒரு செய்தியே இல்ல, தலையில முந்தானை கூட இல்ல. பயந்துக்கோங்க கணவன்மார்களே, இது நடக்கும் சொன்ன இது சுத்த ஹராம். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வராங்க ஷஹீதாகிறதுக்கு, ஷஹீதாக்கப்படுறதுக்கு 4 எதிரிகள் உள்ள வந்தாங்க ஆயுதங்களோட. மனைவி உள்ளுக்கு இருந்த ஓடி வந்தா, வந்து சொன்னா ஏண்ட கணவன் உயிர் ஆபத்து, முன்னால வந்து கணவனுக்கு முன்னால நின்று பாதுகாக்கிறதுக்கு முயற்சி செஞ்சா. அவர் சொன்னாரு, நீங்க உள்ளுக்கு போங்க, உதுகுலி ஃபஹ்தஜிபி, உள்ளுக்கு போயிட்டு பர்தா போட்டுக்கோங்க. சொன்னா என்ன தெரியுமா? அடுத்த வார்த்தையை பாருங்க, ஃபஇன்ன கத்லி அஹ்வனு இலைய மின் ஐ யரா ஷஅரகி அஜ்னபியுன். உங்களோட ஏண்ட உயிர் போறதை விட உங்களோட ஒரு மயிர, உங்களோட ஒரு முடிய அந்நியான் பார்க்கிறது எனக்கு கேவலம். என்ற ரூஹு போகட்டும், நீங்க மறைஞ்சிக்கோங்க, மறைஞ்சிக்கோங்கன்னு சொல்ல. பக்குவத்தை தாம் சொல்லுது இல்லாம இல்ல. இதெல்லாம் பேசினோ பேசலாட்டி சத்தியம். ஆண் பெண் கலப்படத்துக்கு யார் அனுமதி தந்தது? எந்த ஷரியத் அனுமதி இருக்குது? துருக்கியில எல்லாம் சேர்த்து கலந்துட்டான, அதோட வேகத்தை தான் இன்றைக்கு முஸ்லிம் உம்மத் வெந்து கொண்டிருக்குது. அந்த 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 அதனுடைய நெருப்பத்தான் இந்த சமூகம் அனுபவிச்சு கொண்டிருக்குது. அதனால சகோதரர்களே, பொறுப்பான ஒரு விடயத்தில் இவர் கை வைக்கிறார். அதே நேரத்தில் கட்டுப்பாடு இருக்கிறதுன்னு சொல்லி கருணை ஒன்று இல்லாம இல்லை, அந்த பகுதியும் இவர் இருக்கும். கணவன் அமைப்புல இன்றைக்கு என்ன இருக்கிறதுண்டா, ஆயுதம் மாறி வச்சுக்கொள்றது. தலாக்க பேசினா தெரியும், கதைச்சா தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்பாட்டையும் கொடுத்தாங்க, கருணையும் காட்டினாங்க, அன்பையும் காட்டினாங்க, பண்போடு நடந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாக்கு செல்ல பெயர் வச்சிருந்தாங்க, யா ஆயிஷ், யா ஹுமைரா. அர்த்தமுள்ள கவர்ச்சியான சொந்த செல்ல பெயர். இன்னைக்கு மாப்பிள்ள பேசுற மும்பளே ஏய், அவரு ஏய், பேய். சகோதரர்களே, ஏய் அழகான பெயர் வைக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கின்றார்கள், கண்ணியமான சிறப்பான ஒரு சிறப்பு பெயரை பெண்ணுக்கு வைக்கலாம். ஒரு செல்ல பெயரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ஒவ்வொரு எக்ஷனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கியிருந்தாங்க. சொன்னாங்க, ஆயிஷா நீங்க எப்ப என்னோட இரக்கம், நீங்க எப்ப என்னோட கோபம், அந்த ரெண்டும் எனக்கு தெரியும். சொன்னாங்க, எப்படி நீங்க விளங்குறீங்க யா ரசூலல்லாஹ்? நீங்க என்னோட நல்லா இருந்தா, எப்பயாலும் ஒரு சத்தியம் செய்ய பார்த்தா வல்லதி நஃப்ஸி, அதாவது முஹம்மதுடைய ரப்பின் மீது சத்தியமானு நீங்க சொல்லுவீங்க. எப்ப என்னோட கோமாகிறீங்களோ அப்ப நீங்க சொல்லுவீங்க, இப்ராஹிமுடைய ரப்பின் மீது சத்தியமானு சொல்லுவீங்க. ஆயிஷா நீங்க என்னோட கோமை இருந்தா என் பேரை சொல்ல மாட்டீங்க, எனக்கு அது தெரியும் சொன்னாங்க. அப்ப சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா,
யா ரசூலல்லாஹ் லா அஹ்ஜுர் இல்ல இஸ்மக், எனக்கு கோபம் வந்தாலும் உங்களோட வராது, உங்களோட பேரோட தான் வரும். உங்களோட பேரோட மட்டும்தான் கோபம். அழகான குடும்ப வாழ்க்கை, கண் குளிர்ச்சியான குடும்ப வாழ்க்கை. இது டிராமா பார்த்து குடும்பத்துக்குள்ள ஏற்படுத்தலாம். சிலவங்க புதிய ஜோடுக்கு படம் கொடுக்கிற, தொடர் நாடகம் கொடுக்கிற, நாவல் கொடுக்கிற, நபியுடைய வரலாறை கொடுங்க. பச்சை இட்டு கட்டப்பட்ட சம்பவங்களையும் நரக கொள்ளிகளின் நடிப்புகளையும் பார்த்து அன்பு வருமா? அது வராது. அது ட்ரக்ஸ் மாறி, அது போத மாறி, அது ஆள ஜோஷாக்கிட்டு கேவலமாக்கிடும், அது அசிங்கமாக்கும். இஸ்லாம் சூரா யூசுஃப படிங்க, சூரா நூற படிச்சு கொடுங்க, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்ப வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்க. அன்பு தானாக குடும்பத்துக்குள்ளே வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன, அதாவது ஒரு மாப்பிள்ளைய விஷயத்துல சந்தேகம் வரும் மனைவி